ஆனால் அந்த ராமசாமி இல்லைன்ற டைலாக்கை நீ எடுத்தே ஆகணும். எடுக்காமல் சென்சார் பண்ணாமல் தேட்டருக்கு வந்துச்சுன்னா தேட்டர்கள் அத்தனை அடிச்சு நொறுக்கப்படும், உன் வீடு முற்றுகையிடப்படும். என்ன வன்முறை இவங்களுக்கு மேலேயா? அயோக்கிய பயில்கள் பண்ணதுக்கு மேலேயா? மோடியவே சூத்திரன் வெளியே தள்ளுறாங்க. அந்த சூத்திரனுக்கு இந்த சூத்திரன் தான் குரல் கொடுக்குறான். ஏன் மோடி வச்சா என்ன குத்தம்? நீ என்னடானா எப்படி சினிமாவில் நீ வெறும் பப்புன்டான். அவன் நீ என்ன செஞ்சிட முடியும்? நீ எல்லாம் ஒன்னா ஒரு நாள் ஜெயிலில் வச்சா தாங்குவியா? அன்னைக்கு நிறைமாத கர்ப்பிணி சிறைக்குள்ள போனவங்க, குழந்தைகள் பிறந்தவங்க, சிறை செல்வன், சிறை செல்வி, இப்படி தொடர்ச்சியா பேர்களை வச்சு உள்ளே வளர்த்துருக்காங்க. அவங்கெல்லாம் இன்னைக்கு உயிரோட இருக்காங்க. வேணா திருச்சி பக்கத்தில் போய் முசிறி இந்த மாதிரி சுற்று வட்டார கிராமங்களில் பெரியாருடைய தொண்டர்கள்னு ஒரு சிலர் இருக்காங்க. உள்ளதையும் கெடுத்துக்கிறாரா அயோக்கிய பயில? இதில் என்ன தப்பு? நீ அவர் என்னமோ நக்கலா சொல்ற மயிருக்கு உன் குசும்புக்கு இதுதான் அவர் தான் கிடைச்சாரா? அவரை பற்றி உனக்கு என்ன தெரியும்? ஏண்டா உன் சங்கீத்தனத்தை காட்டினா தான், உன் படம் ராமசாமியை பற்றி பேசினா தான் படம் உடனே அவனு சொன்னாங்களா? நீ பிறந்த சமூகத்துக்காக, ஏன்னா நீ பிறந்த வன்னியர் சமூகத்துக்காக இடஒதுக்கீடுக்காக போராடினது வடக்குப்பட்டி ராமசாமியா ஈவேர ராமசாமியா? நீ வரலாறு எடுத்து போடு. இல்லை நீ என்னவோ சொல்ற, அந்த ராமசாமி இல்லைன்ற. எந்த ராமசாமி இல்லை? தம்பி சந்தானா, நீ பிறந்த வன்னியர் சமூகமாக இருக்கட்டும், நான் பிறந்த தேவர் சமூகமாக இருக்கட்டும், இன்னைக்கு வரைக்கும் இடஒதுக்கீடுக்காக தன்னுடைய வாழ்நாளில் கடைசி நாள் வரைக்கும், இறப்பு நாள் வரைக்கும் மூத்திர சட்டியை தூக்கிட்டு தெரு தெருவாக மக்களை கூட்டிகிட்டு அலைஞ்சது யார்? நீ நானும் சூத்திரனாக்கிறாங்க. அந்த சூத்திரத்தனத்தை போகிறதுக்கு இந்த மூத்திர சட்டியை தூக்கிட்டு அலைஞ்ச பெரியார். அந்த மாதிரி பெரியார் இல்லைன்னு கூட நீ சொல்லியிருக்கலாம்ல. அது விமர்சனமான. கடவுள் இல்லைன்றது மட்டும் சொல்றியே, கடவுளை ஏன் இல்லைன்னு சொன்னாரு? இருந்தால் நல்லா இருக்கும் தான் அவரும் சொன்னார். ஆனால் பெரியாருன்னு அவன் குறிப்பிடாம பாருங்க, அந்த மாதிரி ராமசாமி இல்லை. அதுக்கு தான் பிடிஆர் ஏற்கனவே அவனை வாயில் கொடுத்துருக்காரு. இவன் வந்து 1ஆம் நம்பர் சக்கி வாசுதேவோட எடுபடி கைபானம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஒரு 2 நாட்களா பார்த்தீங்கன்னாக்க வடக்குப்பட்டி ராமசாமி ஒரு ட்ரெயில் ஒன்று வெளியாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா சர்ச்சையாக மாறி இருக்குது. அதாவது நடிகர் சந்தானம் அதில் வந்து அது ஒரு டயலாக் வச்சுருக்காரு. அதாவது டே நீ தான் அந்த ஊருக்குள்ளே சாமின்னு சுற்றுறவே அப்படின்னு கேட்கும்போது, அந்த ராமசாமி தான் நீன்னு கேட்கும்போது, டே நான் அந்த ராமசாமி இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து நேரடியாக பெரியாரை கொச்சப்படுத்துவதாக பல்வேறு இடங்களில் விமர்சனம் போயிட்டு இருக்கு. முதல்ல எப்படி பார்க்குறீங்க? இல்லை வந்து இப்போ சந்தானத்துக்கு தொடர்ச்சியாக ஒரு 5-6 ஆண்டுகளாகவே படம் இல்லை. வந்த படம் பூரா பிளாப்பு. சினிமாக்காரன் என்ன நினைக்கிறான்னா, யாரையாவது பேசுனா ஒரு விளம்பரம் கிடைச்சா, இப்போ விஜய் படங்கள்லாம் ஒரு விமர்சனத்தை கொண்டு வருவாங்க பார்த்துருக்கீங்களா? படம் ரிலீஸுக்கு முன்னாடி இந்த மாதிரி எதையாவது ஒரு பூதாகரமாக எதையாவது ஒரு பெருந்தலைவர்களை வம்புழுக்கிறது. அந்த மாதிரி இவன் வாயில் வாங்கி கட்டிக்கிற போகிறான். பெரியாரை வந்து வம்புழுத்திருக்கான். வடக்கம்பட்டி ராமசாமி வைக்கிறது அவன் சொந்த விருப்பம். ஆனால் பெரியாருன்னு அவன் குறிப்பிடாம பாருங்க, அந்த மாதிரி ராமசாமி இல்லை. அதுக்கு தான் பிடிஆர் ஏற்கனவே அவனை வாயில் கொடுத்துருக்காரு. இவன் வந்து 1ஆம் நம்பர் சக்கி வாசுதேவோட எடுபடி கைபானம். அவனுடைய பணங்களை வச்சு ரொட்டேஷன் பண்ணுறான். இப்போ கூட கோபுரம் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் ஏதோ ஒரு படம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதான் நினைக்கிறேன். அந்த படத்தை விளம்பரப்படுத்துறதுக்காக இந்த வேலையை பார்த்துருக்கலாம். ஆல்ரெடி அவங்க பிஜேபியில் போய் ஒரு டைஅப் வச்சுருக்காங்க. சங்கி கூட்டமாக தான் செயல்படுறாங்க. சங்கி கூட்டத்தில் தீவிர சங்கி கூட்டம். சினிமாக்குள்ளே எப்படிலாம் மக்களை வந்து பேதலிக்க விடலாம், அதுக்குள்ளே ஆர்எஸ்எஸ்ஸை எப்படி புகுத்தலாம், அந்த மாதிரி காசுகளை வாங்கிட்டு வேலை பார்க்குற அயோக்கியங்க தான் இவங்க. இவங்க பேச்சை நம்ம தொடர்ந்து எடுத்தோம்னா இப்படி ஆட்களை வந்து நான் தமிழக சினிமாவிலேருந்து லைட்டாக ஒதுக்கணும். புரியுதுங்களா? பெரியார் விமர்சனம் பண்ணுறவன், பெரியாரை மட்டும் இல்லை திராவிடத்தை விமர்சனம் பண்ணுறவனை ஒதுக்கி ஆகணும். ஏன்னா அவனுக்கு என்ன தெரியும்? இவன் இவ்வளோ தூரத்துக்கு பேசுறதுக்கு திராவிடம் தான் உண்டு சக்தியாக இருந்திருக்குன்றது தெரியாது. இவன் வயசில் கம்மியான ஆள் இல்லை. கோயிலுக்குள்ளே போகிற நுழைவு போராட்டம் உனக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. நீலாம் இப்போ பிறந்த பையன். நம்மெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அதுக்கான போராட்டத்தை முன்னெடுத்தவர் பெரியார். கருவறை போராட்டம், கோயில் நுழைவு போராட்டம், பெண்ணடிமைத்தனம் போக்குற போராட்டம். இன்னும் ஒரு விஷயம், இந்த சாதி கோயிலுக்குள்ளே போகிறத வச்சு தான் சாதி வருது, சாதியை வச்சா தான் மதம் வருது. இதை ஒவ்வொன்றா தொட்டு போகையில் தான் நீ நானும் சூத்திரனாக்கிறாங்க. அந்த சூத்திரத்தனத்தை போகிறதுக்கு இந்த மூத்திர சட்டியை தூக்கிட்டு அலைஞ்ச
பெரியார் அந்த மாதிரி பெரியார் இல்லைன்னு கூட நீ சொல்லியிருக்கலாம்ல. அது விமர்சனமாக கடவுள் இல்லைன்றது மட்டும் சொல்றியே, கடவுளை ஏன் இல்லைன்னு சொன்னாரு? இருந்தால் நல்லா இருக்கும் தான் அவரும் சொன்னார். புரியுதா? கடவுள் இல்லைன்றது அவர் நோக்கம் கிடையாது, இல்லைன்னு சொல்றது அவர் நோக்கம் கிடையாது. இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், அப்படி ஒரு இது இருந்தால் நல்லதுன்னு தான் சொன்னார். நீ அதை மட்டும் சொல்லிவிட்டு இந்த பெண்ணடிமைத்தனத்தை விட்டுட்ட. அது போக உனக்கு எனக்கு இடஒதுக்கீடுக்கு நீ நானும் சூத்திரம்தான். புரியுதா? நீ ஒன்றும் உயர் சாதிக்காரன் கிடையாது. பிறப்பால் வண்டிங்க, நான் பிறப்பால் தேவேன், இப்படி சொல்லிக்கிட்டு தான் தர்றான். ஆனால் நம்ம எல்லாருமே சூத்திரம் தான். அவன் பார்வையில் அவன் நீ கொடுக்குற காசைன்னா எடுத்து பையில் வச்சுக்கிறான். அவன் கொடுக்குற விபூதி குங்குமத்தை எப்படி போடுறான்? அவனுக்கு இப்படித்தான் போடுறான். நீ எவ்வளோ பெரிய நடிகராரு. ரஜினிகாந்த் இல்லையா சங்கராச்சாரியர் மடத்துக்கு போனேன், அக்கா தமிழச்சியே என்ன தூக்கி புடவை எப்படி தூக்கி போட்டான்? அவங்க கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன், எங்கள் அக்கா கவர்னர் 2 மாநிலத்துக்கு. சங்கி கூட்டம் தான் உருவாக்கி வச்சிருக்கு. ஆனால் அதே அயோக்கிய போய் சங்கர மடத்தில் எங்கள் அண்ணன் ராதாகிருஷ்ணன் எங்கே வச்சு உட்கார வச்சான்? ரஜினிகாந்தை நீ சொல்கிற நடிகனாக போனாலும் உடனே எங்கே உட்கார வைப்பான்? ரஜினிகாந்தை எங்கே கீழே வச்சு உட்கார வைப்பான். அவன் கொடுக்குற பிரசாதம்ன்று சொல்கிறான் பாரு, அதையே தூக்கித்தான் போட்டான் கைவிடாமல். ஏய் இவ்வளோ சரியா? நீ சொல்கிற உன்னைய தூக்கி பிடிக்கிறவன் சங்கி கூட்டத்தில் தலைவன் மோடியா? அவரவே ராமரை பிரதிஷ்டி பண்ணக்கூடாதுன்னு இந்த பூரி குஜராத்துக்காரன் கர்நாடகாக்காரன் சங்கராச்சாரியார் பூராமே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கான். நீ என்ன பேசுகிற? ராமசாமி இல்லைன்னா உடனே என்னையும் யார் பாப்பா? இந்திய சாதியை பாதுகாக்கும் சட்டத்தை எரிச்சது யார் தெரியுமா? அதுக்கான எவ்வளோ நாள் சிறையில் இருந்தார் தெரியுமா? எத்தனை 1000 பேர் அதை எரிச்சாங்கன்னு தெரியுமா? முதல் திருச்சியிலேருந்து தமிழகம் முழுதும் எப்படி நிறைமாத கர்ப்பிணி முதற்கொண்டு அதில் அரெஸ்ட் ஆன வரலாறு இருக்குது. புரியுதா? உனக்கெல்லாம் திருச்சியில் எங்களை கைது பண்ணுங்க நாங்கள் எரிச்சோம்னு சொல்லி அன்னைக்கு காலகட்டத்தில், இன்னைக்கு கைதுனா ஓடிடுவீங்க நீங்கள்லாம். சினிமாக்காரன் பூரா 1ஆம் நம்பர் அயோக்கியன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடு சினிமா மோகத்தில் கொஞ்சம் முங்கி போய் கிடக்கிறது. அது தவறான நோக்கம். இந்த சட்டத்தை முதல் எரிச்சது தந்தை பெரியார் தான். தெரியுமா தெரியாதா? எல்லாத்தையும் தெரியலைன்னா தெரிஞ்சுக்க, கூகுளில் தட்டிப்பார். இதுக்காக எத்தனை 1000 பேர் அரெஸ்ட் ஆனாங்க, எத்தனை ஆண்டு சிறை எடுத்தாங்கன்னு. உன்னையெல்லாம் ஒரு நாள் உள்ளே வச்சா ஓடி போயிடுவேன். இப்போ நீ எதுக்காக அங்கே போயிருக்க? நீ எடுத்த படம் ஓடணும், அதுக்கு ஒரு விளம்பரம் வேணும். அந்த அயோக்கியத்தனத்தை இந்த மாதிரி செய்கிற. வடக்குப்பட்டி ராமசாமின்னு ஒரு படம் எடுத்திருக்க, அதில் நடிச்சிருக்க. தொடர்ந்து வந்த படங்கள் எல்லாம் பிளாப்பு. உனக்கான மார்க்கெட் போச்சு. அந்த மார்க்கெட்டை பெரியாரை தொட்டா, இன்னைக்கு எல்லாரும் அண்ணாமலை கூட ஊடால பெரியாரை தொட்டால சிலையாக கட்டுவோன்னு பரபரப்பாக பேசப்பட்டுச்சுல, அந்த மாதிரி எண்ணத்தோடு நீ செஞ்சுருக்க அந்த வேலையை. இதை வன்மையாக தமிழக முன்னேற்ற கழகம் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறேன் தம்பி. இதை தொடர்ந்தா உன்னுடைய எதிர்காலம் ரொம்ப பாதிக்கப்படும். அது போக இன்னைக்கு நீ இடஒதுக்கீடு அனுபவிக்கிறிய, இதுக்கெல்லாம் காரணம் பெரியார் தான். தெரியுமா உனக்கு? ஒன்னைய காட்டிலும் களத்தில் இறங்கி போராடக்கூடிய அன்புமணி ராமதாஸாக இருக்கட்டும், கட்சி பேனர்கள் நீ பார்த்துருக்கியா? நீ வன்னியர் சமூகம் தானே சொல்கிற, அடையாளப்படுத்திக்கிற. அவங்களோட கட்சி பேனரில் சட்டமேதை அண்ணல் அம்பேத்கரும் காரல் மார்க்ஸும் தந்தை பெரியாரையும் ஏன் முன்னிறுத்துறாங்க? ஏன் இன்னைக்கு முதற்கொண்டு உன்னுடைய இடஒதுக்கீடு 10.5% இடஒதுக்கீடை எதன் உரிமையில் கேட்டாங்க? ஐயா ராமதாஸ்கிட்ட போய் கேளியா பெரியாரோட வேலைகள் என்னன்னு. ஐயாவுக்கு தெரியும், அவரோட அருமை பெருமை அவருக்கு தெரியும், உனக்கு தெரியாது. ஐயா ராமதாஸ்டையோ இல்லை அன்புமணி ராமதாஸ்டையோ அவங்ககிட்ட போய் கேளு, இடஒதுக்கீடுனா என்ன, நம்ம தாழ்த்தப்பட்ட சூழல் என்ன, நம்ம பிற்படுத்தப்பட்ட சமூகம்னா என்ன, யார் இதுக்கான விடுதலைக்கு குரல் கொடுத்தது. அதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் கொடுத்துருக்கலாம், அயோத்திதாஸ் பண்டிதர்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஆனால் தீவிரமாக செஞ்சது யார் தமிழகத்தில்? தொடர்ச்சியாக அம்பேத்கர் தொடர்ந்தார், இல்லைன்னு மறுக்கலை. ஏன்னா இடஒதுக்கீடுலேருந்து சாதிய வன்மங்களை ஒழிக்கணும்னு தொடர்ச்சியாக போராடிக்கிருந்தார். அவர் காலகட்டத்துக்கு அடுத்து அதுக்கு முன்னாடி அயோத்திதாஸ் பண்டிதர் போராடினார். வரலாற்றில் நிறையா கதாநாயகங்க இருக்காங்க. ஆனால் பேசக்கூடிய கதாநாயகனாக உருவானது யார்? மக்கள் மொழியில் பேசி இதுக்காக வாழ்நாள் முழுதும் தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்து மக்களை திரட்டி போராடினது யார்? நீயே சொல்லு. வடக்குப்பட்டி ராமசாமின்னு நீ பேர் வச்ச பேர்லேயே சொல்லு. அந்த ராமசாமின்னு பேர் வச்சா எவ்வளோ தூரத்துக்கு போராடி தம்பி சந்தானா. நீ பிறந்த வன்னியர் சமூகமாக இருக்கட்டும், நான் பிறந்த தேவர் சமூகமாக இருக்கட்டும், இன்னைக்கு வரைக்கும் இடஒதுக்கீடுக்காக தன்னுடைய வாழ்நாளில் கடைசி நாள் வரைக்கும், இறப்பு நாள் வரைக்கும் மூத்திர சட்டியை தூக்கிட்டு தெருவாக மக்களை கூட்டிகிட்டு அலைஞ்சது யார்? நீ பேர் வச்சிருக்கே வடக்குப்பட்டி ராமசாமி இல்லையா? ஈவேரா ராமசாமி தான். அது வரலாறு சொல்லும், நம்ம சொல்லணும்ல. நம்ம 2 பேருக்குமே வயசு கம்மி. நீ புத்தகங்களை வாங்கி படி, இல்லை உன்னை உருவாக்குனாங்கள தலைவர்கள். நீ இப்போ இருக்கவங்க ஆர்எஸ்எஸ் கும்பல்கிட்ட கேட்டேன்னு சொல்ல மாட்டாங்க, உன்னை வடக்குப்பட்டி ராமசாமியாக தாக்குவாங்க. ஈவேரா ராமசாமினா யாருன்னு போய் புத்தகங்களை தேடிப்படி தம்பி. அப்புறம் பேசுவியா பேச மாட்டியான்னு தெரியும். ஏன்னா அவர் நீ இன்னைக்கு
இவ்வளவு தூரம் தலை நிமிர்ந்து நடக்கிறதுக்கு அந்த ஆள் எடுத்து போட்ட மண்ணு தான். அவர் சொந்த கருத்தை பதிவு பண்ண என்னங்க சிக்கல்? ஏன் நீ அவ்வளவு தூரத்துக்கு அவரை இப்படி இல்லைங்க, அவனுக்கு என்னங்க உரிமை இருக்கு? அவன் ஒரு சினிமாக்காரங்க, நாடக நடிகருங்க, காசு கொடுத்தா எங்கேயும் கூத்து கட்டுறவங்க. இன்னைக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா உங்க பக்கம் பேசுவாங்க, நாளைக்கு இன்னொருத்தன் கொடுத்தான்னா அவன் பக்கம் பேசுவான், நாளை கழிச்சு பெரியாரிஸ்ட் ஏதாவது ஒரு படம் எடுத்தா அதை பத்தி பேசுவான். அயோக்கியங்க தானங்க அவங்க. இவங்களுக்கு என்னங்க மரியாதை கொடுக்கணும்? அவன் நடவடிக்கை எல்லாம் பாருங்களேன். நீ பிறந்த சமூகத்துக்காக, ஏன்னா நீ பிறந்த வன்னியர் சமூகத்துக்காக இடஒதுக்கீடுக்காக போராடினது வடக்குப்பட்டி ராமசாமியா ஈவேர ராமசாமியா? நீ வரலாறை எடுத்து போடு. இல்லை, நீ என்னவோ சொல்ற, அந்த ராமசாமி இல்லைன்ற. எந்த ராமசாமி இல்லை? ஈவேர ராமசாமி இல்லைன்னா தமிழகத்தில் ஒரு மலர்ச்சியே வந்திருக்காதரா, மறுமலர்ச்சியை. என்ன எல்லாம் இதா துடிப்பா இருந்த இளைஞர்கள் தான். ஒருங்கிணைச்சவன் யாரு? இன்னைக்கு பல்வேறு ஆளுக பல்விதமா சொல்லலாம். வடக்குப்பட்டி ராமசாமின்றது உனக்கு நீ நக்கலா சொல்ற. அந்த ராமசாமி இல்லைன்னா தமிழ்நாட்டில் வெளிச்சம் இல்லை, தெரியுதா? ஆனால் அத்தனை பேர்த்தையும் ஒருங்கிணைச்சு ஒரு உருவாக்குன ஆள். எல்லாரும் ஆளுக்கு ஒரு கதையை கட்டுவாங்க, நாங்களாம் இல்லையா ராமசாமி வந்தா தான் விடுதலை கிடைச்சான்னு. அதை ஒருங்கிணைச்சவன் யாரு? இன்னைக்கு ஒவ்வொருத்தனையும் ஒரு தலைவன் சொல்லி இந்த ஒருங்கிணைக்கிறதுனால தானே அவனை தலைவன்ற. அது மாதிரி இந்த சமூகம், பிற்படுத்தப்பட்ட சமூகம், தாழ்த்தப்பட்ட சமூகம், பிளவும் பழங்குடி சமூகத்துக்கெல்லாம் ஒரு குரலா எழுப்புனவன் தான் ராமசாமி. அதுதான் இன்னைக்கு வெளிச்சமா தெரியுது. இதுல என்ன தப்பு? நீ அவர் என்னமோ நக்கலா சொல்ற மயிருக்கு, உன் குசும்புக்கு இதுதான் அவர் தான் கிடைச்சாரா? அவரை பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஏண்டா உன் சங்கீத்தனத்தை காட்டினா தான், உன் படம் ராமசாமியை பத்தி பேசினா தான் படம் ஓடணும் எவனு சொன்னாங்களா? உள்ளதையும் கெடுத்துக்கிறாதரா அயோக்கிய பயில. ஏய் சந்தானா, எச்சரிக்கையா சொல்றேன், யாரை வேணாலும் தமிழ்நாட்டில் பேசலாம். நீ பெரியாரையும் கற்பை பற்றி பேசினா ஏற்கனவே குஷ்பு பட்ட நிலைமை உனக்கு தெரியும். கற்பை பற்றியும் பேசக்கூடாது, கருப்பு பற்றியும் பேசக்கூடாது. உனக்கு வரலாறு தெரியுமா? 1957 நல்லா கவனித்து வாங்கிக்க. நீ இன்னைக்கு சாதாரண ஒரு ட்விட்டருக்கே இந்த ஓட்டை ஓடுற, பின்வாங்கி புடதி தெரிக்க ஓடிட்ட. 1957 சாதியை பாதுகாக்கும் சட்ட எரிப்பு நாள். அதை எரித்து தமிழகம் முழுதும் 10,000 பேர் அன்னைக்கு லெவலுக்கு சிறை நிரப்பு போராட்டம் நடத்தியவர் தந்தை பெரியார். அதில் யார் யார் நிறைமாத கர்ப்பிணிலாம் போயிருக்காங்க. இதில் காவல்துறை தன்னுடைய சிறைச்சாலைக்குள்ளே வைக்க முடியாமல் பாதி பேர்த்த வெளியே தள்ளியிருக்கு. அவங்கெல்லாம் ஜனாதிபதிக்கு இந்த எரிப்பு இதை நாங்கள் கலந்துக்கிட்டோம், நாங்கள் எரிச்சவங்கன்னு தன்னுடைய வீரத்தை அதில் நிலைநாட்டியிருக்காங்க. சிறைக்கு அஞ்சாமல் கைது செய்ய சொல்லி ஜனாதிபதிக்கு லெட்டர் போட்டிருக்காங்க. இன்னைக்கு நீ சாதாரண வடக்குப்பட்டி ராமசாமியா ஈவேரா ராமசாமியான்னு ஒரு ட்விட்டர் போட்டதுக்கு புடதி தெரிக்க ஓடி இருக்க. நீ எல்லாம் ஒன்றா ஒரு நாள் ஜெயிலில் வச்சா தாங்குவியா? அன்னைக்கு நிறைமாத கர்ப்பிணி சிறைக்குள்ள போனவங்க, குழந்தைகள் பிறந்தவங்களுக்குலாம் சிறை செல்வன், சிறை செல்வி, இப்படி தொடர்ச்சியா பேர்களை வச்சு உள்ளே வளர்த்துருக்காங்க. அவங்கெல்லாம் இன்னைக்கு உயிரோட இருக்காங்க. வேணா திருச்சி பக்கத்தில் போய் முசிறி இந்த மாதிரி சுற்று வட்டார கிராமங்களில் பெரியாருடைய தொண்டர்கள்னு ஒரு சிலர் இருக்காங்க. நீ நேரடியாகவே போய் களத்தில் கேளு. அவங்களாம் இன்னைக்கும் அந்த இதுக்கு நாங்கள் இந்த போராட்டத்தில் நின்றோம். இன்னைக்கு அவங்களோட வயது அந்த வயது இருக்கு, 70-80 தொட்டுட்டாங்க. புரியுதா? அதெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு நீ பெரியாரை பற்றி பேசியிருக்கணும் தம்பி. அயோக்கியத்தனமா திரும்ப திரும்ப உன்னை சொல்றேன், தேவையில்லாம தந்தை பெரியாரை தொடவே கூடாது தமிழ்நாட்டில். நீ எதுக்கு வடக்குப்பட்டி ராமசாமின்னு பேர் வச்சிருக்கேன் தெரியுறா? வடக்கைங்களோட சேர்ந்துக்கிட்டு கூட்டாளியா குமர்சம் போட்டுக்கிட்டு திர்ற. உன் சுயநலத்துக்காக வடக்குப்பட்டி ராமசாமின்னு பேர் வச்சுக்கிட்டு ராமசாமியை கேலி பண்ற. ஒன்னே ஒன்று சொல்றேன், வடக்குப்பட்டி ராமசாமியும் ஒன்று தான், வடக்கைங்களும் ஒன்று தான். என்னைக்கா இருந்தாலும் உன்னை பான்பராக்கு போட்டு மூஞ்சியில துப்பி கொண்டு விடுவாங்க. பார்த்துக்க, எச்சரிக்கையாக இருந்துக்கா. நீ என்னைக்கா இருந்தாலும் எங்கே சூத்துறேன், உன்னைய காப்பாற்றுறதுக்கு நாங்கள் தான் வரணும். இந்த ராமர் கோவில் பிரச்சனைக்கு மோடிக்கே நாங்கள் தாண்டா இப்போ குரல் கொடுத்துருக்கோம். மோடி சூத்திரன் தாண்டா தள்ளி விட்டாங்க கழுத்தை பிடிச்சி. அன்னைக்கு ராமர்னு சொல்கிற ராமசாமிக்கே மோடியை வெளியே தள்ளுறாங்க. அந்த ராமசாமிக்கு இந்த ராமசாமி கோஷ்டி தான் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கு. சூத்திரர்கள் தான் குரல் கொடுத்துட்டு இருக்கான். அந்த ஆள் பண்ணா என்ன தப்புன்னு மோடியவே சூத்திரன் வெளியே தள்ளுறாங்க. அந்த சூத்திரனுக்கு இந்த சூத்திரன் தான் குரல் கொடுக்குறான். ஏன் மோடி வச்சா என்ன குத்தம்? நீ என்னடானா எப்படி சினிமாவில் நீ வெறும் பப்புன்டான். அவன் நீ என்ன செஞ்சிட முடியும்? அந்த ராமசாமி, நீ வடக்குப்பட்டி ராமசாமின்னா நீ உன் தேவைக்கு படம் பேர் வச்சுக்க. இவரையும் கையாளுற. அவங்களோட சேர்ந்து பான்பராக்க துப்பு, கண்டதை போடு, எப்படியோ சீரழிஞ்சு போ. இவனை தமிழக முன்னேற்ற கழகம் சார்பாக சந்தானத்தை வன்மையாக கண்டிக்கிறான். தொடர்ச்சி அந்த செயலில் ஈடுபட்டார்னா அவர் திரையரங்குகளில் படத்தை வெளியிட முடியாதுன்றதை வன்மையாக கண்டிக்கிறோம். டே தம்பி சந்தானா, உனக்கு கடைசி எச்சரிக்கை. அந்த வடக்குப்பட்டி ராமசாமி நீ பேர் வை, என்ன வை, ஆனால் அந்த ராமசாமி இல்லைன்ற டைலாக்கை நீ எடுத்தே ஆகணும். எடுக்காமல் சென்சார் பண்ணாமல் தேட்டருக்கு வந்துச்சுன்னா
தேட்டர்கள் அத்தனையும் அடிச்சு நொறுக்கப்படும், உன் வீடு முற்றுகையிடப்படும். வன்முறையாளர் சார் இது. என்ன வன்முறை? இவங்களுக்கு மேலேயா? அயோக்கிய பயிலுக பண்ணதுக்கு மேலேயா? ஏங்க பெரியாரை தொட்டுட்டு இவங்க தமிழ்நாட்டுக்குள்ள வாழ்ந்துட முடியுமாங்க? அந்த வார்த்தையை நீக்கி ஆகணும் சினிமாவில். இல்லைன்னா தொடர்ச்சியா சினிமா தேட்டர்கள் வந்து என்ன லெவலுக்கு பட திரையிட முடியாது. தமிழகம் முழுதும் எங்களுடைய தொண்டர்களும் பெரியார்களுடைய தொண்டர்களும் சேர்ந்து ஒரு தேட்டர் கூட திரையிட விடாம, காட்சி வெளியிட விடாம ஆர்ப்பாட்ட மறியல்ல ஈடுபடுவோங்க. இல்லாட்டி அவன் வீட்டை முற்றுகையிடுவோங்க. இது மூலமா வன்மையா தெரிவிச்சுக்கிறேங்க. வன்முறையா இருப்பேன் சார். ஏங்க உடைக்கத்தாங்க செய்வான். அந்த அந்த வார்த்தையை நீக்கலைன்னா உடைக்கத்தான் செய்வான். இவன் தனிப்பட்ட கருத்து வடக்குப்பட்டி ராமசாமி, எந்த ராமசாமி வச்சுக்க, இந்த ராமசாமி இல்லைன்னு ஏன் சொல்ற? நீ அந்த வார்த்தையை நீக்கி ஆகணும் சந்தானம். அதுக்கான மன்னிப்பு கேட்டே ஆகணும். கேட்கலைன்னா பின் விளைவுகள் ரொம்ப அபரவிதமா இருக்கும், தொடர்ச்சியா இருக்கும். தம்பி, நீ நினைக்கிற மாதிரி இல்லை, தொலைச்சு விடுவோம், தொலைச்சு. நன்றி சார்.